ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மண்டே. பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் கஸ்டமர் இவ்வளோ ரெஸ்பான்ஸ், அது எங்கள் ஏரியாக்கிறவங்க இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிரே பார்க்கல. ஸோ நம்ம குளியல் பொடி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்த 19 பீஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த கடையில் இருக்கிற அந்த 4 பீஸ் மட்டும் தான் பெண்டிங்கு. அதுவும் இப்போ கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். கடையில் வச்சு அதுவும் போயிடும். சரிங்களா? ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நேற்று வாங்கிட்டு போனவங்க அவங்க சிஸ்டர் லாக் வேணும், அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டதுக்கே என் ஸ்கின் நிறையா எப்படி சொல்கிறது சைனாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் இன்னொன்று சீரம் மாதிரி இது பண்ணி பூசிட்டு இருக்க இல்லையா, அதுவும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்களே, நீங்கள் அதுவும் எனக்கு வந்து தனியாக இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டு வந்து அது மிஷினில் அரைக்கிறதுக்காக இதுவுமே காய வச்சுருக்கேன். ஸோ எப்படியும் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு ரவுண்டு ஒரு 2 கிலோனாச்சும் அரைச்சிருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணி போட்டு வந்திருக்கேன் வெயிலில். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் காஞ்சிச்சுன்னா கூட நம்ம அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எல்லாமே நம்மக்கிட்ட கையில் இருக்குது, வாங்கி வச்சாச்சு. ஸோ டக்குன்னு அரைச்சி பேக் பண்ணி. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போனவங்க மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் நான் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோயோ அம்மு வந்து இது 2 பாட்டில் எடுத்து வைக்க சொன்னாங்க, கொண்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் 10 மணிக்கே ஃபுல்லாக நான் காய போட்டேன். எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மைண்ட் வச்சுருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ஏன்னா நம்ம பண்ணதே கம்மியாக தானே, 23 டப்பா தான் வந்துச்சு. அதனால் வந்து சரி ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சணும்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். டக்குன்னு காலையில் வந்து எல்லாமே காய வச்சாச்சு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சுன்னா நாளைக்கு காலையில் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நாளைக்கு மத்தியானம் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ சாரி எல்லாத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாக் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அமௌண்ட்டு டக்குன்னு அதில் போட்டு எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரிங்களா? மிஷினில் அரைக்கிறதுக்கே கிலோவுக்கே 70 ரூபா கேட்குறாங்க. சரி, அதுவும் 2 டைம் அரைச்சி கொடுங்க, நல்லா நைஸாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இதை வந்து எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டே எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ பரவாயில்ல, உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட இதுக்கு ஓகே. இப்போ ஒரு 4 டப்பா மட்டும் இருக்குது. மெயினாக யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். மீதி நாளைக்கு அரைச்சிட்டோம்னா நாளைக்கு கொடுத்துடலாம். ஸோ இன்னும் நிறைய கஸ்டமர் இருக்கீங்க, என் கூட வேலை செஞ்சவங்களும் கேட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து இது மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு சீரம் இது பண்ண போகிறேன், டோனர் ஒன்று ரெடி பண்ண போகிறேன், ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் இந்த பொடி 3மே நாளைக்கு காலையில் ரெடி ஆகிரும். ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம இன்னும் டப்பாலாம் வாங்கலை. ஸோ அதுவுமே போய் வாங்கணும். ஹேர் ஆயிலுக்கு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு டப்பா வேணும், மித்ததுக்கு எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து பெண்டிங்கில் அப்படியே இருக்குது. ஆனால் நிறைய பண்ணணும்னு ஆசை. இவ்வளோ ஸ்பீடாக விற்கும்னு நான் எதிரே பார்க்கல. 19 டப்பா விற்றுருக்கேன் நான். சரிங்களா? இவர் வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு வரவங்கள்ட்டெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காரு வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒன்றும் விற்கவே வேணாம், கொண்டாந்து கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ உங்களோட தேங்க்யூ. என்னை நம்பி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி 2 பேர் நேற்று வாங்கிட்டு போனவங்களே மறுபடியும் வந்து வாங்கிட்டு போனாங்க. இல்லை தீர்ந்தங்காட்டியே வாங்கிக்கோங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து முடிஞ்சிருச்சு தான், நீங்கள் சீக்கிரம் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. கேட்டால் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எப்படியோ வாங்கிட்டு நல்லா இருக்கிறதுனால தானே நம்மக்கிட்ட மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. ப்ராடக்ட் வித்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷம். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸாக போயிட்டு மறுபடியும் ரெடி பண்ணதை ஃபுல்லாக அரைச்சிட்டு ஆயில் இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தலைக்கு வந்து எங்கள் அத்தைகிட்ட கேட்டேன், சீவக்காய் அரப்பு இதுதான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஏதாச்சும் ஆட் பண்ணி நல்ல பெனிஃபிட்டாக ஹேர் க்ரோத் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ரீசெண்ட் டேஸில் நானும் தான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் லேயரு. ஓகே, அதில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஹேர் ஆயில் இந்த மாதிரி வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் இது பண்ணுறேன்.
நல்லா சைன் ஆகும் உங்களுக்கு ஸ்கின். சரிங்களா? இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து சும்மா நார்மல் பொடி மாதிரி இல்லை. இதில் நிறைய நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு சேர்த்துனனால தான் ஸ்கின் ஒயிட் ஆகுது. ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு நம்ம கெமிக்கல் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் கிடையாது. இயற்கை செடிகள் தான் அதிகமாக அதில் ஆட் பண்ணியிருக்கு. சரிங்களா? விதைகள், செடி, இந்த மாதிரி சீட்ஸு, இந்த மாதிரி இது தான் வந்து மெயினாக காய்கறிகள் இது தான் அதில் சேர்த்திருக்கு. காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக. அதில் வந்து 3 காய் சேர்த்திருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயம்லாம் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏஜ் லுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு காட்டும் இல்லையா, அது எல்லாமே அது ரெடியூஸ் பண்ணும். மங்கு, பிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணுறேன். எனக்கெலாம் வந்து பிம்பிள் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. அதனால் நான் பிம்பிள்க்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ தம்பிகளா இங்கே தான் வச்சு தட்டுவீங்களா? சரி, ஓகே காய்ஸ், நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் கண்டிப்பாக மறுபடியும் அதை இது பண்ணிடுவேன். மறுபடியும் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இவ்வளோ ஸ்பீடாக என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை எதிரே பார்க்கல. சரிங்களா? இன்றைக்கி மாதிரி நான் நிறையா ப்ராடக்டை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன். அதனால தான். சரிங்களா? கொஞ்சம் ஒரு 10 டப்பானாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி சாயந்தரம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படிங்கிற வேலை உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு 10 டப்பா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கே இப்படி ஏரியாக்காரங்க வாங்கினதுக்கேனா இன்னும் ஆன்லைனில் அப்புறம் எப்படி சொல்கிறது, கஸ்டமர் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா கை தாக்கு பிடிக்காத ஆள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். மீண்டும் எழுந்து ஹாப்பியாக வருவேன். ஸோ கூடிய விரைவில் நம்ம எல்லாமே குட் நியூஸ் மட்டும்தான் பார்க்கணும். பேட் நியூஸ் எல்லாம் தள்ளி வைப்போம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் சொல்லணும். நான் அப்போ போயிட்டு அந்த பொடியை எடுத்து காஞ்சிருச்சுன்னா அரைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன். பாய்.